Praise the Lord. ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர், நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த 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 மேத்யூ 9 படிக்கும்போது ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்துங்க, என்னை மறித்து நீங்கள் வெளிப்படுத்துங்க. சிம்பிளாக, ஈஸியாக, ப்ராக்டிக்கலாக நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் உங்கள் ஞானத்தால் எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மேத்யூ சாப்டர் 9 9வது வசனத்தில் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதில் என்ன இருக்குதுன்னா, தென் பிஹோல்டு, அதாவது ஒரு பேரலிட்டிக் பர்சன், இவங்க மலை பிரசங்கம் முடிந்து ஒரு பேரலிட்டிக் பர்சன் வராரு, குணமாக கேட்குறாரு. அப்போது இயேசு அங்கே அவங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து அவர் அவங்கள ஹீல் பண்ணுறாரு. அப்போ இங்கே என்ன பார்க்குறாருன்னா, விசுவாசம் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து தான் நமக்கு நம்முடைய விசுவாசத்தினால தான் நம்ம ஒரு ஹீலிங்கோ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். தவிர இயேசு நமக்கு இதற்கு மேலே ஒரு ஹீலிங்கோ ஆசீர்வாதமோ கொடுக்க போகிறல. ஏன்னா அவர் ஆல்ரெடி எல்லாமே சிலுவையில் அவர் நமக்காக முடிச்சிட்டார். 9வது வசனத்துலேருந்து 13வது வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இயேசு அந்த மிரக்கிள்ஸ் எல்லாம் பயன் வரும்போது டேக்ஸ் ஆஃபீஸில் மேத்யூவை பார்க்குறாரு, மத்தேயுவை பார்க்குறாரு, ஒரு டேக்ஸ் கலெக்டர். அப்போ மேத்யூவை பார்த்த உடனே இயேசு சொல்கிறாரு, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே மேத்யூ எழுந்து அவருக்கு பின்னாடி போகிறாரு. ஸோ இதில் என்ன நமக்கு தெரியுதுன்னா, மேத்யூ ஒரு டேக்ஸ் கலெக்டர் ஒரு சின்னதாக தான் கன்சிடர் ஆகிருக்கிறது. இப்போ எல்லா டேக்ஸ் கலெக்டர்ஸையும் ஒரு பாவி போல தான் நம்ம இன்ட்ரடக்ஷனே நம்ம பார்த்துருப்போம். அதாவது மேத்யூ போல் நிறைய டேக்ஸ் கலெக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த டேக்ஸ் கலெக்டர்ஸை ஜூவிஷ் பீப்புள் தான் இவங்க. ஆனால் ரோமர் கீழே இவங்க வேலை செய்கிறதுனால இவங்க தன்னுடைய ஜாதிக்கிட்டே மக்கள்கிட்டே யூதர் மக்கள்கிட்டே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப அதாவது டேக்ஸ் கட்டிட்டு சாபத்தையும் கூட சேர்த்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க சின்னராக கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ இவர் இயேசு கூப்பிட்ட மாத்திரத்தில் எரிஞ்சு போயிடுறாரு, பின்னாடி ஃபாலோ மீன்னு உடனே ஃபாலோ பண்ணி போயிடுறாரு. என்ன காரணம்? ஏன்னா நான் ஏற்கனவே இதை நான் சொன்ன மாதிரி மேத்யூ ஒரு டேக்ஸ் கலெக்டர்னால ஒதுக்கப்பட்டு இருக்காரு. இவங்ககிட்ட யாருன்னா பேச மாட்டாங்களா, இவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு நல்லா இருக்க மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம் இவங்களுக்கு இருக்கும். அப்போ இயேசுவை பற்றி ஒரு கேள்விப்பட்டிருப்பார். இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லா சின்னஸ்ட்டு தான் இவர் பேசுகிறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு. அப்போ இவர் மனசில் என் கூட பேச மாட்டாரா, என்னையும் கூட அவர் கூட சேர்த்துக்க கொள்ள மாட்டாரான்னு இருந்திருக்கலாம். அதனால தான் கூப்பிட்ட உடனே என்னையும் நேசிக்க ஒருத்தர் இருக்காங்க, குடும்பமே கூட தள்ளி வைத்திருந்தது அவர், ஆனால் என்னையும் நேசிக்க ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் இருக்கலாம் அவர் மனசில். அதனால உடனே அவர் எழுந்து பின்னாடி அவர் ஃபாலோ பண்ணி போயிருக்காரு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை நம்ம ஒதுக்கி வச்சு நம்மளை எதுலேயுமே பங்கு எடுக்காதபடிக்கு நம்ம லீஸ்டாக ட்ரீட் பண்ணாங்கன்னா நம்ம எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் நமக்கு உறுதி, ஏசப்பா நமக்காக இருக்கிறாரு. ஒதுக்கப்பட்டவங்களுக்கு பாவிகளுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார், நமக்காக தான் அவர் வந்தார். அதனால் எனி டைம் உலகத்தில் மனுஷங்க வெளித்தோற்றத்தை பார்த்தா தேவன் உள்ளத்தை பார்க்குறாரு, அவர் நமக்காக இருக்கிறாருங்க ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த டிசைபிள்ஸ், அதாவது அந்த டிசைபிள்ஸ் கூட இயேசு மேத்யூ டேக்ஸ் கலெக்டர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாரு. இயேசு போய் வீட்டில் சாப்பிட்றாரு. அவங்க கூடலாம் எல்லா டேக்ஸ் கலெக்டர்ஸு, சின்னர்ஸு, வேறு ஜூவிஷ் பீப்புள் எல்லாம் இருந்திருப்பாங்க. அப்போது அந்த ஃபேரசீஸ் அண்ட் சாடியூசிஸ் போய் அவங்க டிசைபிள்ஸ்கிட்ட கேட்குறாங்க, என்ன உங்கள் டீச்சர் எப்போ பார்த்தாலும் சின்னர்ஸ்கிட்டையும் டேக்ஸ் கலெக்டர்ஸ்ங்கள்ட்ட தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இயேசு அதை புரிஞ்சவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு நோயாளிக்கு தான் ஃபிசிஷியன் தேவைப்படும் தவிர டாக்டர் தேவைப்படும் தவிர ஒரு நல்லா இருக்க சுகமாக இருக்கிறவங்களுக்கு டாக்டர் தேவைப்படாது. அதே மாதிரி இங்கே ரைட்ஷியஸ்ன்னு சொல்லிக்கிற மனுஷர்களுக்கு வேணுமா ஏசப்பா தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் சின்னர்ஸ்க்கும் பாவிகளுக்கும் கண்டிப்பாக ஏசப்பா தேவை. அதனால தான் அவங்களுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு. அப்போ என்ன உறுதினா, நமக்காக தான் அவர் வந்தார். அவரை நம்ம பிடித்து கொண்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த லேக்கும் நமக்கு இருக்காது, எந்த குறையும் இருக்காது. பிரைஸ் காட். 9வது அதிகாரம் 18லேருந்து 19, அதுக்கப்புறம் 23, 26 வசனத்தை நம்ம பார்க்கலாம் இப்போது. அதாவது ஜெய்ரஸ் அண்ட் ஹிஸ் டாட்டர். அந்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் அதிகாரத்தில் 5:36 இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஜெய்ரஸுங்கிற ஒருத்தர் வருவார். அவருடைய பொண்ணு சாக கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்ரஸ் இயேசுவை தேடின்னு வராங்க. ஆண்டவரே, என்னுடைய பொண்ணு உடம்பு சரியில்லாத இருக்குது, நீங்கள் என்னுடைய பொண்ணை காப்பாற்றுங்க. அப்போ இயேசு உடனே புறப்பட்டு போகிறாரு. அப்படி புறப்பட்டு போய் வீட்டுக்கிட்ட போகிற மாத்திரத்தில் அதுக்குள்ளே யாரோ அவங்க அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, ஏன் இன்னும் டீச்சரை கூப்பிடுறீங்க, உங்கள் பொண்ணு ஆல்ரெடி செத்தாச்சு, மறைச்சி போயாச்சு
அப்போ வீட்டுக்கிட்ட வந்து பார்க்கும்போது அங்கே வெறும் அந்த மியூசிக் போட்டுன்னு ஃப்ளூட் வாசிச்சுன்னு இருக்கிறாங்க செத்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இன்னும் அழுந்துக்கொண்டு எல்லாம் இருக்கும்போது இயேசு சொல்கிறாரு அவங்க பேரண்ட்ஸ்ட உடனே பயப்படாதீங்கோ விசுவாசிங்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் எல்லாருக்கிட்டையும் அவர் சொல்கிறாரு பொண்ணு வந்து சாகலை தூங்கின்னு தான் இருக்குன்னு. அப்போ எல்லாருமே வந்து ஒரு கிண்டலாக சிரிக்கிறாங்க, ரிடிக்யூல்டு எல்லாருமே வந்து கிண்டலாக சிரிக்கிறாங்க. அப்போது அவங்க செத்துடுச்சுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் அதிகாரம் 5:36 பார்த்தீங்கன்னா NIV இல்லை AMPC வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஓவர்ஹர்ட் அண்ட் இக்னோர்டு. செத்துடுச்சுன்னு பேசுகிறாங்க. பட் இயேசு அது கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தாராம். ஓவர்ஹர்டு அண்ட் பட் இக்னோர்டு, கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தாராம். இருந்து அப்படியே போய் இன்னும் சாகலைன்னு சொல்லி உள்ளே வந்து யோவானையும் ஜான் அண்ட் ஜேம்ஸ் யோவானையும் யாக்கோபையும் உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாரு. அவரோட அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஏன் அவர் 4 பேரை கூப்பிட்டுட்டு போகிறாருன்னா அங்கே யாருமே விசுவாசமாக இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க மட்டும்தான் விசுவாசமாக அவங்க பொண்ணு நல்லாயிடும்னு இவங்க 2 பேர் யோவானும் யாக்கோபும் இயேசு கூட இருக்கிறதுனால இயேசு பற்றி தெரியுறதுனால ஓகே இயேசு வந்து கண்டிப்பாக உயிர் தெளிந்துடுவார், அவங்கள வந்து உயிர் கொடுத்துடுவாரு, ஐ மீன் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு நம்பினாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து போய் ஆண்டவர் ஒரு கையை பிடிச்ச உடனே அந்த பொண்ணு உயிர் வந்துடும் அந்த ஒன்று பொண்ணுக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று, மனுஷருங்க நம்மளை என்னதான் சுற்றி பேசினாலோ இல்லை சாவான காரியம் பேசினாலோ இல்லை நமக்கே சூழ்நிலை சாவான காரியம் போல் எல்லாம் செத்து போன மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு இருந்தாலும் நம்ம என்ன எப்படி இருக்கணுமா, இயேசு கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தாராம். அதை இக்னோர் பண்ணாராம் அந்த விஷயத்தை. நம்மளும் நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்க மனுஷருங்க நம்மளோட சூழ்நிலை எப்படி விரோதமாக இருந்தாலும் நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி கேட்டும் கேட்காத மாதிரி அதை இக்னோர் பண்ணி நம்ம வாயிலேருந்து விசுவாச அறிக்கை வரணும். அப்போ இயேசு என்ன சொன்னார், அது கேட்டும் ஆமாவா செத்துடுச்சா அப்படி சொல்லாமல் அதை கேட்டும் பயப்படாதே விசுவாசி அப்படின்னு சொல்கிறார். நீ பயப்படாத விசுவாசி, பொண்ணு சாகலை தூங்கிதான் இருக்குது, வேற தூங்கின்னு இருக்குது அப்படின்னு. அப்போ இன்றைக்கி சூழ்நிலை செத்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்கணும், தேவன் செத்த காரியங்களுக்கு உயிர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் காட், ஹalleluya. இன்னொன்று விசுவாசம் அங்கே இல்லாததுனால யாரையுமே உள்ளே கூட்டுட்டு போகலையா. அப்போ என்னன்னா நமக்கு விசுவாசம் இல்லைன்னா நம்ம அற்புதங்களையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, பிளெஸ்ஸிங்ஸும் எதிர்பார்க்க முடியாது. நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து தான் நம்மளுடைய ஆசீர்வாதம். நீ விசுவாசிக்கிறியோ இல்லையோ, நீ ஜபிக்கிறதுனால ஆண்டவர் கொடுக்க போறாருங்கிறதுல அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? உன் விசுவாசத்தினால நீ சுதந்திரித்துக் கொள்வாய். அது ஹீலிங்காக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம், எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம், எது வேணுமாலும் இருக்கலாம். அப்போ இந்த காரியம் ஆயின் இருக்கும்போது தான் 9வது அதிகாரம் 20லேருந்து 22 நம்ம படித்து பார்த்தோம்னா 12 வருஷம் ப்ளீட் ஆகிற ஒரு உமனை நம்ம பார்க்குறோம், ப்ளீடிங் உமனை நம்ம பார்க்குறோம். இங்கே இதே வசனத்தை நீங்கள் மார்க் அதிகாரம் 5வது அதிகாரம் 25-34 போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லேடி 12 வருஷமாக ப்ளீட் ஆகின்னு இருக்குது. அது என்ன மாதிரியான ஊர்னா அவங்களால வந்து அவ்வளோ ஈஸியாக வெளியில் வர முடியாது. ஏன்னா இது ஒரு தீட்டான காரியங்கிறதுனால கல்லடிக்கவும் தயங்க மாட்டாங்க, யாரும் வந்து கிட்ட கூட போக மாட்டாங்க, ஒரு மாதிரி அன்கிளீனாக தான் பார்ப்பாங்க அவங்கள. அதனால அவங்க எங்கேயுமே போக முடியாது. 12 வருஷம் ப்ளீடிங்னா அவங்க உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். அதில் மார்க் 5ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா டாக்டர்ஸுங்கள்கிட்ட போய் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, இருக்கிறதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு இருக்கும். எவ்வளோ காசு செலவு அழிச்சும் அவங்க உடம்பு இன்னும் வேர்ஸ்டாக தான் ஆச்சு, ஆனாலும் அவங்க வந்து குணமாகலானா அப்படின்னு இருக்குது நம்ம படிக்க பார்க்கலாம். அப்போது அங்கே என்ன நடக்கும், அப்போது இவங்க வந்து கேட்குறாங்க, இயேசுவை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் வந்து மார்க் 5 இப்போ 27 பார்த்தீங்கன்னா ஷி ஹர்ட் அபவுட் ஜீசஸ்ன்னு இருக்குது. ஷி ஹர்ட் அபவுட் ஜீசஸ். அப்போ ஏன்னா இயேசுவை பற்றி தெரியாமலையோ கேட்காமலையோ நம்ம விசுவாசிக்க முடியாது. நம்ம எப்படி விசுவாசிக்க முடியும்னா இயேசுவை பற்றி கேட்க தான் விசுவாசிக்க முடியும். அதான் வசனம் இருக்குது, இப்போ ஹியரிங் அண்ட் ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் காட் ஃபெய்த் இன்க்ரீசஸ். ரோமர் 10:7 பார்க்குறோம். கேட்க அவருடைய வார்த்தையை கேட்க தான் விசுவாசம் அதிகரிக்கும் அப்படின்னு. அப்போ வார்த்தை தெரியாமல் வார்த்தையே கேட்காம வெறும் சண்டே ஒரு நாள் சர்ச் போயிட்டு வர்றதுனால விசுவாசம் அதிகரிக்கும்னா அது ஒரு பொய். ஏன்னா விசுவாசம் அப்படி அதிகரிக்காது. அப்படி இருக்கிறதுனால சூழ்நிலை வரும்போது நம்ம விழுந்து போகிறோம், கவலைப்படுறோம், உடைஞ்சு போகிறோம்.
அப்போ விசுவாசம்னா என்னன்னா, என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அதற்கு மத்தியில் நான் சமாதானமாக சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னால் அதுதான் விசுவாசம். அதுதான் தேவன் மேலே வச்சிருக்க அபார நம்பிக்கை. அப்போ இந்த பொண்ணு, அதாவது இந்த லேடி வந்து எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க, அங்கே கொடுத்துருக்கு, ஷி ஹர்ட் அபவுட் ஜீசஸ். அப்போ அவங்க கேட்டிருப்பாங்க, இப்படி ஒரு ப்ராஃபிட் இங்கே இருக்கிறாரு, இங்கே ஜீசஸ்னு ஒரு மெஸ்ஸாயா இருக்கிறாரு, இவர் வந்து இங்கே நிறைய அற்புதங்கள் செஞ்சுன்னு இருக்கிறாரு, நிறைய சிக்க ஹீல் பண்ணியிருக்காரு, இப்படி கேட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை என்ன, நான் எப்படியாவது அவரை நான் மீட் பண்ணிடணும், எப்படியாவது அவரை நான் பார்த்து அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். அப்போ அவங்க கேட்குறாங்க, இயேசு இங்கே வந்துன்னு இருக்கிறாரு, அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் 5:28, மார்க் 5:28 பார்த்தீங்கன்னா அவங்களே செல்ஃப் டாக் பண்ணிக்கிறாங்க, அவங்களா பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? if I may only touch his garment. அப்போ இன்னொரு வெர்ஷன்ல if I only touch the hem of his garment, அந்த அவருடைய துணியோட நுனி அந்த எண்டில் நான் தொட்டனா போதும், அது மாத்திரம் நான் செஞ்சுட்டேன்னா நான் குணம் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு வாஞ்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்குது. அந்த ஒரு விசுவாசம், அந்த அந்த அவ்வளோ பெரிய க்ளோக், ஒரு போடுங்கிற க்ளோக்கில் அந்த எண்ட் ஹெம் ஆஃப் த க்ளோக், அந்த அந்த நுனியை நான் தொட்டா குணம் ஆயிடுவேன்னு அவங்களே பேசிக்கொள்கிறாங்க. நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா, முதலாவது அவங்க இயேசு பற்றி கேட்குறாங்க, அதை கேட்டு அவங்களுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்குது. ரெண்டாவது அந்த விசுவாசம் அதிகரித்ததுனால அந்த துணியை தொட்டாலே நான் வந்து குணம் ஆயிடுவேங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள வருது. அந்த செல்ஃப் டாக் அவங்க பேசிக்கொள்கிறாங்க அதை பற்றி. ஸோ அப்படி பேசின மாத்திரத்தில் அவங்க உண்மையாகவே போய் அவருடைய துணியை தொடுறாங்க. துணியை தொட்டோன்னு இயேசு கிறிஸ்துக்குள்ளேருந்து ஒரு வல்லமை புறப்படுது. அது புறப்பட மாத்திரத்தில் அவங்க குணமாகிறது அவங்க உணர்றாங்க. பிரைஸ் காட். அப்போ குணமாகிறது உணர்ந்த உடனே இயேசு கேட்குறாரு, யார் என்னை தொட்டுந்து எனக்குள்ள வந்து ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு அப்படின்னு. அவங்க என்ன சொல்லுவாங்களா? ஏன்னா அவங்க அன்கிளீன்னு கன்சிடர் பண்ணுவாங்க, அசுத்தமானவங்க, தீட்டானவங்கன்னு கன்சிடர் பண்ணுறதுனால யாருக்கிட்டையும் அவங்க போக மாட்டாங்க, அவங்களும் போகக்கூடாது. ஆனால் அப்படி இருந்தும் அவங்க ஒரு துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்தாங்க, என்ன ஆனாலும் சரி நான் ஏசப்பாவை தொடணும் அப்படி துணிச்சலான முடிவு எப்போ வரணும், அவங்க அந்த விசுவாசத்தை வைத்தாங்க. இயேசு மேலே விசுவாசம் வரும்போது அந்த துணிச்சல் நமக்குள்ள வரும். என்ன ஆனாலும் என்னுடைய ஏசப்பாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்ன ஆனாலும் என் ஏசப்பாவை நான் பார்த்தே பார்க்குவேன் அப்படின்னு சொல்லி தொட்டே தொடுவேன், அவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்குவேன், எனக்காக அவர் ஏற்கனவே வைத்திருக்க ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வேன் அப்படிங்கிற துணிகரமான தைரியம். அது விசுவாசம், தேவன் வார்த்தையினால் வரும் விசுவாசம், சுயத்தில் வர்றதல்ல. பிரைஸ் காட். அப்போ அந்த விசுவாசம் அதிகரிக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி அவர் இயேசு இங்கே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது. நீங்க அதே 34 பார்த்தீங்கன்னா, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது. இயேசு சொல்லல நீ தொட்டதுனால நீ குணமான அப்படின்னு சொல்லல, ஏன் வல்லமனால நீ குணமான அப்படின்னு சொல்ல, உன் விசுவாசனால குணமான. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனைங்க அதிகமா இருக்கு, சிக்கா இருக்கிறோம் அப்படின்னா இயேசுவை குணமாக்குங்க அது அல்ல ஜெபம். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நான் ஏற்கனவே சிலுவையில என்னோட காயப்பட்ட கரத்தினால குணமாக்கிட்டேன். அப்போ எப்படின்னா உன்னுடைய விசுவாசத்தினால, என் தேவனுடைய வார்த்தையினால, என்னுடைய ஆண்டவருடைய காயப்பட்ட கருத்தினால நான் குணமாயிட்டேன் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறதுனால நீங்க குணமாகுங்க. பிரைஸ் காட். அப்போ இங்க இந்த வசனம் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, இப்போ எவ்வளவு பிசிஷியனுக்கு காசு அவங்க அழிச்சிருப்பாங்க, சிக்கா இருந்தாலும் எவ்வளவுதான் நம்ம ஹாஸ்பிட்டல் பணம் நம்ம அழிச்சாலும் கூட இயேசு நமக்காக அவர் ஆல்ரெடி சுகமாக்கியிருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் வரும் வரைக்கும் அவங்க வந்து இன்னும் வேர்ஸ்டாக தான் ஆனாங்களாம், காசு செலவு பண்ணி. ஸோ நம்ம வேர்ஸ்டாக ஆகாமல் அவரோட வார்த்தை மேல் நம்ம அபார நம்பிக்கை வைக்கணும். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரைஸ் காட். எவ்வளோதான் செலவு பண்ணாலும் தேவன்கிட்ட தான் நமக்கு ஆரோக்கியம், தேவன்கிட்ட தான் நம்ம சுகம். ரெண்டாவது அவங்க கேட்குறாங்க, ஆண்டோட வார்த்தையை கேட்குறாங்க. கேட்கும்போது தான் அவங்க she heard about Jesus. அப்போ நமக்கு ஒரு சுகம் வேணும். அதாவது நம்ம பைபிள் தியானிக்க மாட்டோம், அதிகமாக நேரம் கொடுக்க மாட்டோம், ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேணும், சுகம் மட்டும் வேணும்னா அது கூடாத காரியம். அப்போ இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, she heard about Jesus. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளோட விசுவாசம் அதிகரிக்கணும்னா, சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தரோட வார்த்தையை நம்ம தினமும் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானித்து அதை வாயை விட்டு பிரியாத நம்ம பார்த்துக்கணும். அப்போ அதன்படி நடக்க நம்ம
ஆரம்பிக்கணும். அதன்படி நடக்க நம்ம முயற்சி செய்யணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அந்த ஹீலிங் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அது ஆல்ரெடி இருக்குது நமக்குள்ள, தேவன் கொடுத்தாச்சு, அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். அது வெளிப்படையாக அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க ஆரம்பிப்போம், அந்த சுகத்தை பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம வந்து ரெண்டாவது அவங்க வார்த்தையை கேட்குறாங்க. மூணாவது துணிகரமாக அந்த க்ளோக்கை தொட போகிறாங்க. அப்போனா அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அதாவது ஐயோ இந்த க்ரௌட் இருக்குது, ஜனம் என்னை கொன்னே போடுவோம், நான் வெளியே போக மாட்டேன்னா இயேசு அவங்க தொட்டிருக்கவே முடியாது. ஆனால் அவங்க ஒரு ஸ்டெப் அவுட், அதாவது ஒரு ஸ்டெப் வெளியே வச்சாங்க. வி நீட் டு ஸ்டெப் அவுட். ஒரு அடி அவங்க வெளியே வச்சாங்க, அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ நாமும் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்து இயேசு ஆசீர்வதிக்கட்டும்னு இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும். எப்படி? என் தேவனுக்காக என் நேரத்தை கொடுப்பேன், என் தேவனுக்காக நான் என்ன கொடுப்பேன், என்னுடைய உள்ளத்தை கொடுப்பேன், அவருக்காக ஒரு வாழ்க்கை நான் வாழுவேன், நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்னுடைய ஆசீர்வாதம். ஒரு ஸ்டெப் நான் வைக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை பார்க்குவோம். இன்னொரு காரியம் அவங்க செய்கிறவங்க செல்ஃப் டாக். அவங்களே பேசிக்கொள்கிறேன் என்னன்ட்டு, நான் மற்ற ஒரு துணியை நான் தொட்டுட்டேன்னா நான் குணமாகுவேன். அப்போ என்னென்னா அவங்க பேசுகிற மாத்திரத்தில் அவங்க அதை கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எது பேசினாலும் நீங்கள் யோசித்து பாருங்கள், கற்பனையில் உடனே அது வரும். அந்த கற்பனை இமேஜினேஷன் நம்ம செப்பரேட் டாப்பிக்கே எடுக்கலாம் அதை பற்றி. இப்போ நான் வசனத்தை மாற்றம் பேசுகிறேன். அப்போ அவங்க இமேஜினேஷன் பண்ணுற மாத்திரத்தில் அது வெளிப்படி அவங்களுக்கு நிறைவேறுது. நாம் என்ன செல்ஃப் டாக் பண்ணுறோம் இன்னைக்கு? ஐயோ நாளைக்கு இஎம்ஐ கட்டணும், எனக்கு இந்த நோய் தாங்க முடியல, இந்த கஷ்டம், இந்த ரிலேஷன்ஷிப், இவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை, இதை பேசுறதுனால தான் இந்த காரியம் மாத்திரமே நம்ம வாழ்க்கையில உண்மையா போயின்னு இருக்குது. ஆனா இதெல்லாம் பேசாம ஆசீர்வாதத்தை பேச ஆரம்பிச்சேன்னா, நான் மற்றும் ஒரு துணியை தொட்டுட்டேன்னா, நான் மற்றும் என் ஆண்டவர் வார்த்தையை நான் தியானித்து அது மாதிரி நடந்துட்டேன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதம் பேசி பாருங்களேன், அந்த ஆசீர்வாதத்தை காண செய்வோம். அப்போது அங்கே வசனம் இருக்குது, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது, உன் விசுவாசம் உன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வைத்திருக்கிறதுன்னு நம்ம உணர்வோம். பிரைஸ் காட். நெக்ஸ்ட் மத்தேயு 28 29 நம்ம பார்க்கலாம். ஹீல்டு த பிளைண்ட். ஜீசஸ் ஹீல்டு த பிளைண்ட். அங்கே ஒரு பிளைண்ட் பர்சனை ஜீசஸ் ஹீல் பண்ணுறாரு. அப்போ அங்கே 2 பேர் கேட்குறாங்க கண்ணுக்காக, பிளைண்ட், எனக்கு பார்வை வேணும் அப்படின்னு. அப்போ இயேசு கேட்குற கேள்வி என்னன்னா, டு யூ பிலீவ்? நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு தான் கேட்குறேன். ஸோ நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையுமே நீ விசுவாசிச்சா ஆசீர்வாத சுதந்திரத்தை கொள்வேன், நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியத்தை சுதந்திரத்தை கொள்வீங்க. இப்போ இங்கே இவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் நம்புறீங்களா, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு. அவங்க சொல்கிறாங்க, எஸ் ஐ டூ, நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்கள் விசுவாசத்தபடியே ஆகட்டும், லெட் இட் பி டன்றார். அதே மாதத்தில் அவங்களுக்கு கண்ணு கிடைக்குது. அப்போ ஏன்னா நம்முடைய விசுவாசத்தில் நம்மளால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அதாவது கிறிஸ்து மூலியமாக வர விசுவாசின் மூலியமாக நாம் இந்த உலகத்தில் எந்த காரியமும் எந்த சூழ்நிலையும் ஜெயிக்க முடியும். பிரைஸ் காட். அப்போ கடைசியாக மத்தேயு 8வது அதிகாரம் 35 நம்ம பார்த்தோம்னா, இயேசு மனம் இறங்குறாரு தன்னுடைய ஜனத்திற்காக. அதாவது த கம்பேஷன் ஆஃப் ஜீசஸ். அங்கே ஏராளமான கூட்டம் வருது. அங்கே கூட்டம் வந்த உடனே இயேசுப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவர் ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன ப்ரீச் பண்ணாரு? காஸ்பல் ஆஃப் த கிங்டம், பரலோக ராஜ்யத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. பாருங்களேன், அங்கே ஹீலிங் நடக்குது, சிக்னஸ் நடக்குது. இயேசு ப்ரீச் பண்ணுறாரு, டீச் பண்ணுறாரு. என்ன ப்ரீச் பண்ணுறாரு? கர்த்தருடைய ராஜ்யத்தை தான் அவர் ப்ரீச் பண்ணுறாரு. எங்கேயுமே நீ இவ்வளோ வீடு வாங்கலாம், என்னை தொடர்ந்து வந்தனா, என்னை ஃபாலோ பண்ணலாம், நீ கார் வாங்கலாம், நீ ராயலாக வாழலாம், நீ ரிச் லைஃப் லீட் பண்ணலாம், அந்த மாதிரி அவர் எங்கேயுமே ஒரு பிரசங்கம் செய்யலை. அவர் எல்லா இடத்துலையுமே அவரோட ராஜ்யத்தை பற்றி தான் பிரசங்கிக்கிறார். அந்த ராஜ்யம் யார்? இயேசு கிறிஸ்துவே அந்த ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பற்றி தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுதான் சொல்கிறார், கர்த்தரோட ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும், தவிர நீ எல்லாம் தேடி போங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்கிறது அங்கே அது கூடாத காரியம். அப்போ ஏன்னா இயேசு என்ன சொல்றேன்னா, as your soul prospers everything will be prosperous and you will stay in health. அப்போ அங்கே வசனம் என்ன இருக்குதுன்னா, உன் ஆத்மா செழிப்பது போல எல்லாவற்றையும் நீ செழிக்குவாய், நீ எல்லா ஹெல்த்தோடு நீ வாழ்வ அப்படின்னு இருக்குது. அப்போனா நம்ம ஆத்மா எப்படி செழிக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையில தான் செழிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படித்து அதன் மாதிரி நடக்கும்போது தான் அது செழிக்கும். அது செழிக்கும் போது வேலையாக இருந்தாலும், ஃபினான்ஸாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு அந்த ஆத்மா செழிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நம்ம பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் ப்ரீச்சிங் எப்படி இருக்குதுன்னா, ஆசீர்வாதம் தான் ப்ரீச்சிங் இருக்குது. அதாவது இந்த கூட்டத்துக்கு போனாக்கா நிறைய மிரக்கிள்ஸ் நடக்கும், நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நிறைய ஹெல்த் கிடைக்கும், ஹீலிங் கிடைக்கும். மிரக்கிள்
மீட்டிங், மிரக்கிள்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே இது வேணும், அது வேணும், இந்த வேலை வேணும், காசு வேணும், பணம் வேணும், இஎம்ஐ கட்டணும், ரிலேஷன்ஷிப், பிள்ளைங்க, இந்த மாதிரி அநேக காரியத்தை கொடுத்தா ஜெபிக்கிறோம். தவிர கர்த்தரோட ராஜ்யமே நம்ம ஜெபிக்கிறோமாங்கிறத இன்னைக்கு குவெஸ்டின் மார்க். ஏன்னா இயேசு எல்லா இடத்துலையுமே ப்ரீச்சிங் ராஜ்யத்தை பற்றி தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு என்ன வச்சு கூட்டம் கூடுதுன்னா ஆசீர்வாதம் எந்த கூட்டத்துக்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்குமோ அந்த மாதிரி நம்ம தேடுறோம். தவிர கர்த்தரோட ராஜ்யத்தை பற்றி எங்கே சுவிசேஷம் சொல்கிறாங்க, அறிவிக்கிறாங்க, அங்கே போகலான்னா யாருமே போகிறதில்ல. அந்த கூட்டத்திற்கு அதிக ஜனமும் வர்றதில்லை. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அங்கே முக்கியத்துவமே இல்லை. இன்னைக்கு என்ன மாதிரியான கூட்டங்களுக்கு நாங்கள் போயின்னு இருக்கோம், நாம எந்த மாதிரியான ஜெபித்து கொண்டிருக்கோம், என்ன தேவைக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இயேசு சொல்றாரு, கர்த்தர் ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள். அவரும் அதை தான் ப்ரீச்சும் பண்றாரு, ஜெபமும். ஆண்டவர் நம்ம பார்த்தோம் 6வது வசனத்துல பரலோக பிதா கிட்ட எப்படி ஜெபிக்கிறோன்னு கற்று தராரு. அதுலயும் உங்களுடைய ராஜ்யம் வருக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதை போல பூலகத்தையும் செய்யப்படுவதாக தான் ஜெபிக்கிறார். தவிர இந்த இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எவ்வளோ முடியுமோ ஆசீர்வாதிங்க, மிரக்கிள்ஸ் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ நம்ம கற்றுக்கொள்ளணும் இயேசு எப்படி ஜெபிக்கிறாரு, இயேசு எப்படி அற்புதங்களை என்ன மாதிரி வார்த்தையை சொல்லி அற்புதங்களை செய்கிறாரு. இந்த மாதிரி ஏன்னா வசனம் சொல்லுது, பி த இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். அப்போ கர்த்தரை இமிட்டேட் பண்ற மாதிரி, அவர் சொல்லி கொடுக்குறத இமிட்டேட் பண்ற மாதிரி நம்ம இருக்கணும். இயேசு அவ்வளோ பேரை பார்க்குறாரு, எவ்வளோ ஜனம், அதாவது ஒரு மெய்ப்பன் இல்லாத ஆட்டுக்குட்டிக போல ஸ்கேட்டர் ஆயிக்கிறத பார்த்து அவருக்கு மனம் இறங்கி அவர் அங்கே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்கே என்னென்னா ஆண்டவர் எல்லாம் பேசி முடிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அறுவடையோ மிகுதி, வேலை ஆட்களோ குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன பொறுப்பு இருக்குதுன்னா, அறுவடை அதிகமாக இருக்குது, இயேசு தெரியாமல் அதிகமாக இருக்கிறாங்க, கிறிஸ்டியனாக இருந்தாலும் தெரியாமல் இருக்கிறாங்க, ரட்சிப்பில் தினமும் ரட்சிப்பு இல்லாமல் வாழ்ந்துன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம மாதிரியான மெய்ப்பர்கள், நம்ம மாதிரியான வேலைக்காரர்கள் அறுவடை செய்கிறதுக்கு தேவை அப்படின்றது. இன்றைக்கி நம்ம அதற்காக என்ன முயற்சி செய்கிறோம்? இல்லை நம்ம பிரச்சனை குறித்து எப்போ பார்த்தாலும் பேசின்னு இருக்கிறோமா, சிந்தித்து கொண்டு இருக்கிறோமா? இயேசுக்காக வேலை ஆட்கள் குறைவாக இருக்கிறதுனால அந்த பொசிஷன்ஸ் நம்ம ஃபில் பண்ண போகிறோமாங்கிறது நம்ம எக்ஸாமின் பண்ணோம். அதனால் இந்த 9வது அதிகாரத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, இப்போ 9வது அதிகாரத்தில் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த பேரலிட்டிக் பர்சன் என்னை சுகமாக்குங்கன்னு சொல்லும்போது அங்கே இயேசு கேட்கிறாரு, நீங்கள் அதாவது அவங்களோட விசுவாசத்தை பார்த்து குணமாக்கினார். அப்போ அங்கே என்னென்னா இயேசு நம்மளுடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு. அது 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 12 வருஷம் ப்ளீட் ஆகிற அந்த உமன் கிட்ட உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது, சமாதானமா போ அப்படின்றாரு. அதே 28, 29 வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அக்கார்டிங் டு யுவர் ஃபேத், அந்த பிளைண்ட் பீப்புள் போய் எனக்கு கண்ணு வேணும்னு சொல்லும்போது உங்களுக்கு விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டு உன் விசுவாசத்தை பொறுத்து நீ சுகமாயிரு, நீ அப்படியே ஆகட்டும் அப்படின்றாரு. அக்கார்டிங் டு யுவர் ஃபேத் லெட் இட் பி டன். அப்போ இங்க நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் உங்க விசுவாசத்தினால நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், உங்க விசுவாசத்தினால நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த விசுவாசம் அதிகரிக்க கர்த்தர் வார்த்தை இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடந்து விசுவாசத்தை அதிகரித்து நம் அவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதம் நம்ம ஆவிக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். சுதந்திரித்து கொண்டோம்னா அது வெளிப்படையை நம்ம காண ஆரம்பிக்குவோம். பிரைஸ் காட், ஹalleluya. ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் மேலும் மேலும் நாங்கள் உங்களோட வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு நீங்கள் அதிக ஞானத்தை கொடுத்துருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் வீடியோலையும் கால்லையும் அப்பா, நீங்கள் இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையை புரிந்து கொள்ளும்படிக்கான அந்த இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துருக்கிற கிருபைக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord.